இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. முருக பக்தராகிய உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்ம அனுதினமும் முருகா முருகா என்று சொல்கிறோம். முருகன் நினைப்பில் இருக்கோம். இருந்தாலும் என் வாழ்க்கைக்கான துன்பம், இந்த துயரம் மட்டும் இன்னும் போகவே இல்லையே அப்படின்ட்டு எல்லாரும் வருத்தப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் ஒரு தீராத வியாதி. ஒரு மருத்துவரை பார்க்குறோம். அந்த மருத்துவர்கிட்ட பேசுகிறப்ப நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனால் அந்த மருத்துவர் அனுப்பி வைக்கும்போது எண்ணற்ற மருந்து மாத்திரையை கொடுத்து இதையும் தொடர்ந்து தினந்தோறும் அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் அதை எடுத்துக்கிட்டே வர்றப்ப இந்த உடம்புல இருக்கிற வியாதி குணமாகுது. அதுபோன்று தான் இந்த வாழ்க்கையில் துன்பம் வர்றப்ப முருகனை போய் நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் முருகனோட கோவிலில். ஆனால் திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? முருகன் நம்மளுக்கு மருந்தாக கொடுத்த திருப்புகளை படிக்க வேண்டும். இதை அழகாக அருணகிரிநாதர் சொல்கிறார். சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தினிலை காணும் அப்படின்னு சொல்றார். யாருக்கும் தெரியாத, இதுவரை யாருக்கும் சொல்லாத திருப்புகளை அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னாராம். அதனால தான் அவருடைய பிறவிப்பிணை கழிந்து மனநோய் தொழுநோய் குணமானது. அதுபோன்றுதான் இந்த பிறவிப்பிணியிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் முருகப்பெருமான் கொடுத்த திருப்புகள் என்னும் மருந்தை நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பிறவிப்பிணியை கழித்து நாம் தேடுகிற இன்பம், சுகம், ஆனந்தம் அனைத்தும் கிட்டும். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் தொடர்ந்து திருப்புகள் படியுங்கள். முருகன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் தொடர்ந்து திருப்புகளையும் படியுங்கள். இதுபோன்று எண்ணற்ற வரிகள் திருப்புகளில் உள்ளது. அதை நாம் அனுதினமும் சொல்லி வருகிறேன். இந்த பேச்சை ஃபாலோ செய்து திருப்புகள் என்று கமெண்ட் செய்யுங்கள். முருகா சரணம்.